தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் 3 மணி நேரம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது கூறப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பிற்பகல் 1 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தற்போது நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இன்றைய தினம் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று விழுப்புரம், கடலூர் ஆகிய 2 மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதியில் கனமழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மற்றும் நாளை வடகடலோர மாவட்டங்களுக்கு தற்போது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தற்போது மிதமான மழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக வடபழனி, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், அதேபோன்று புரசைவாக்கம், தியாகராய நகர், எழும்பூர், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மிதமான மழை பெய்ய இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தற்போது அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் தொடர்ந்து தற்போது மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் லிபிகா, பிற்பகல் 1 மணி வரை நீங்கள் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.